மார்னிங் 7 o'clock கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னைக்கு 2 ஃபால்ஸ் கவர் பண்ணலாம்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டே பண்ண ரெசார்ட்ல வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. அது வந்து கீழே லிங்க்கும் நான் நம்பரும் கொடுத்துருக்கேன். அந்த பர்சன் வழியா புக் பண்ணா மட்டும் தான் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட். ஓசி பிரேக்ஃபாஸ்ட் தானே ஏதோ தானே இருக்கும்னு பார்த்தா சும்மா தட்டாலடியா வச்சிருந்தாங்க. சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், கான்டினென்டல்னு எல்லாமே இருந்ததுங்க. நம்ம இப்போ ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு தான் இந்த ஜீப்பை புக் பண்ணிருக்கோம். அந்த ஜீப் டோட்டலா காஸ்ட் பாத்தீங்கன்னா 3500 ஆச்சு. நாங்க 7 பேர் போனோம். போற வழியிலே வந்து கொல்லி ஹில்ஸோட டாப் வியூ பாயிண்ட்டும் காட்டுவாங்க. அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கொல்லி ஹில்ஸ். உங்களுக்கு போட்டோகிராஃபி பிடிக்கும்னா ஒரு சூப்பர் பிளேஸ்ங்க. சும்மா போட்டோஸ் அடிச்சு தள்ளலாம். ஃபைனலா ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. என்னங்கடா அபாய சிக்னலா போட்டுருக்கேன்னு ஒரு லைட்டா பயம் இருந்தது. கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி போனோம். செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். போய் பார்த்தா செம்ம காண்டாயிட்டோம். ஏன்னா வாட்டர் ஃப்ளோவே இல்ல, ரொம்ப கம்மியா ஒரே ஒரு இடத்துல தான் வாட்டர் ஃப்ளோ இருக்கு. ஆக்சுவலா நாங்க எங்க தப்பு பண்ணோம்னா நாங்க போன சீசன் தப்பு. நாங்க ஜூன்ல போனோம். அதே மாதிரி இன்னொரு யூடியூபர் 6 months பிஃபோர், அதாவது ஜனவரி போயிருப்பாரு. அவங்க பெர்மிஷனோட இந்த கிளிப்பை தான் போட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க தண்ணி. நாங்க போகும்போது காலியா இருந்தது. சரி இருக்கிற தண்ணியில குளிச்சிட்டு கிளம்பிட்டோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க போகும்போது தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க.